நன்றி பிதாவே, எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை குறித்து, அவருடைய கிருபைகளை குறித்து, அவருடைய நம்பிக்கையை குறித்து நாம் பாடுவோமாக. ஆமென். தகப்பன் சொல்லுகிற ஒவ்வொரு நாள் என்னவென்றால், அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது. நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவரே நம் வீட்டுக்கு தலைவரா இருக்கிறார். அவரே மூளைக்கல்லா இருக்கிறார். அவரே பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அவரே மகிமையுள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் சதாக்காலம் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிறோம், நம்முடைய ஜீவனை பார்க்கும் கிருபை நல்லது. ஆமென். கர்த்தருடைய கிருபை நல்லது. ஏன் தெரியுமா தேவஜனமே? அவர் நல்லவரா இருப்பதனால் அவரிடத்து புறப்படுகிற சகல காரியமும் நல்லது. ஆமென். கிருபை என்றால் என்ன? ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. பாருங்க, ஜீவனை பார்க்கலும். அப்படி என்றால் என்ன? என்னுடைய ஜீவனை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவன். ஏனென்றால் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாருங்க. நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில வாழும்படி தேவன் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சுயபலத்தில நம்ம ஒரு நாளும் வாழ்வதில்லை. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கிருபை தெரியுங்களா? நம்ம ஒரு நாளும் சுயபலத்துல இந்த உலகத்துல வாழலைங்க. ஏன் தெரியுங்களா? நம்மளை சுற்றி நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, துன்பங்கள், கவலைகள், பாரங்கள். ஆமென். எவ்வளவோ இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்கிற என்ன தெரியுமா? என் மகளே, என் கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படியாக பக்தர்கள் பாடுகிறார்கள். சங்கீதத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு எல்லாம் என்ன சூழ்ந்து இருக்கிறது. நம்ம சூழ்ந்து இருக்க வேண்டுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படி காணப்படுகிறேன். நான் அவருக்குள் இருக்கிறேன் என்பதை மற்றவர் காணும்படி என் வாழ்க்கை இருக்கிறது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்கள் இருக்க வேண்டும். நான் அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் அசைகிறேன், அவருக்குள் பிழைக்கிறேன், அவருக்குள்ளே நிற்கிறேன். பாருங்க, கருவுல குழந்தை தாயினுடைய கர்ப்பத்திலே உருவாகப்படும் பொழுது அது எப்படி இருக்குங்க? தாய்க்குள்ளேயே அசைந்து நகர்ந்து அப்படியே அது 10 மாசம் தாய் சுமக்கும் பொழுது அவங்களுக்கு அது கர்ப்பவேதனையா இருக்கும். அந்த பிள்ளை அழகா பாருங்க தாய்க்குள்ள அப்படியே இருக்கு பாருங்க, உலகத்தில் வெளிப்படும் வரைக்கும். ஹல்லேலூயா. தாய் மேற்று எப்படி தன் கருவிலே ஒரு தாய் சுமக்கிறதை போல, அது அமைதியா இருக்கிறதை போல இயேசு கிறிஸ்துவின் இருதயத்துக்குள்ளே நம்ம அப்படியாக வாழ வேண்டும். ஆண்டவரே, நீங்க வெளிப்படும் பொழுது நான் ஜீவன் பெற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படும் பொழுது என் ஜீவன் அவருக்குள் மறைந்திருப்பதாக. ஆமென். நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஆதலால் நீங்கள் ஒரு நாள் கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. அவருக்குள்ள நீங்கள் மகிழ்ச்சியா இருங்க. ஏன் தெரியுங்களா? நம்முடைய ஜீவன் ஹல்லேலூயா அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது. அவர் வெளிப்படும் போது நாமும் வெளிப்படுவோம். அப்படியாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். பாருங்க, பரலோகத்திலே போய் வாழ்வது, நித்திய ஜீவன் அவர் கூட சதாகாலம் வாழ்வது பெரிய கிருபை. அதை காட்டிலும் இந்த பூமியிலே, ஆமென், ஹல்லேலூயா, இந்த உலகத்திலே நாம் எப்படி காணப்பட வேண்டும், மற்ற மனிதர்களோடு நாம் எப்படி வாழ வேண்டும், சக விசுவாசிகளோடு, ஆமென், கனம் பொருந்தவர்களோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிருபைக்குள்ளே இருக்கிறேன் என்பதை நான் காணப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சொந்தமாக்கிக் கொள்ளுங்க. ஏசப்பா எனக்குரியவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆதாயப்படுத்துங்க. பாருங்க, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும், ஹல்லேலூயா, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால். அப்படி என்றால் என்ன? உங்க ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்தினீங்கன்னா, அப்போ நம்முடைய ஆத்மா நஷ்டத்துக்குள்ள போயிடுச்சுன்னா லாபம் என்ன? ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எல்லாத்துலயும் லாபம் இருக்குங்க, பலன் இருக்கு மக்களே. பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம்.
பாவத்துக்குள்ள சம்பளம் இருக்கு. அப்ப பரிசுத்தத்துக்குள்ள சம்பளத்துக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பரிசுத்தம் பூர்ணமாக நித்திய ஜீவன் அடைந்து கொள்வோம். அப்போ ஏசப்பாவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்கள், நம்மளுடைய பேர், புகழ் எல்லாமே இயேசுவா மாறணும். அது ரொம்ப நமக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். பேசுகிற நானா இருந்தாலும் கேட்க நீங்களா இருந்தாலும் ஒரு சாட்சி அறிக்கிடுங்க. அப்பா, உங்களை நாங்க ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம்ப்பா. இந்த உலகத்தை காட்டிலும் பாருங்க, என் உயிரை காட்டிலும் என் ஜீவனை காட்டிலும் இயேசுவை நான் ஆதாயம் படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உயிர் எங்க இருக்குங்க? அவருக்குள்ள மறைந்திருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவோடு மரித்தோம். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்ணுங்க? நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம், ஜலத்திலே முழுகி எழும்பினோம். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாவது உயிர்த்தெழுந்த ஆவியானவரை நாம் அணிந்து கொள்கிறதா ஞானஸ்தானம். அவர் சாயலிலே. ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, ஒருத்தர் கேட்கிறார் வேதத்துல, நாங்க தேவராஜ்யத்தை எப்படி சுதந்திரிக்க முடியும், எப்படி பிரவேசிக்க முடியும்? ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறகட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப ஜலத்திலே பிறக்கணும். ஹல்லேலூயா. அதன் அடையாளம் என்ன? நான் இயேசு என் பாவத்துக்கும் என் அக்கிரமத்துக்கும் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் நான் அடக்கம் செய்து விட்டேன், மரித்து போயிட்டேன். அவ கிறிஸ்துவோடு நான் எழும்ப வேண்டும். இப்படி அந்த ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ ஒவ்வொரு ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்க? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள. இது ஒரு கிருபை. அதை விட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் அபிஷேகப்பட்ட பிள்ளைகள். தேவ சபையிலே தேவன் அசைவாடுகிறார் என்றால், நாம் தேவனோடு வாழ வேண்டும் என்றால், நம்முடைய இயேசு கிறிஸ்து இப்பொழுது மாமிசத்தில் காணப்பட மாட்டார். அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார், மரித்தார், மூன்றாவது உயிர்த்தெழுந்தார். எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக. என்னுடைய பாவங்கள் அவர் சரீரத்தில் சுமக்கப்பட்டது. எனக்காக அவர் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது, நமக்காக அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் என் பிள்ளைங்க, ஹல்லேலூயா, என் பிள்ளைங்க மாமிஸ்ல இருக்கிறாங்க. எபிரேயர்ல போட்டிருக்கு பாருங்க, என் பிள்ளைகளே போல நான் வருவேன். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு தாழ்மை பாருங்க. பொதுவாக பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது என்ன சொல்லுவார்கள்? இந்த பிள்ளை என்ன போல இருக்கு, அப்பா போல இருக்கு, அம்மா போல இருக்கு, பாட்டி போல இருக்கு, தாத்தா போல இருக்கு. ஒரே பெருமை. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்துல அப்படி சொல்றாங்க. ஆனா ஏசாப்புடைய பரலோக சந்தோஷம் என்ன தெரியுங்களா? எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். அப்போ பரலோகத்துடைய பெரிய மகிமை தெரியல. யார் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் பரலோகத்தில் உயர்த்தப்படுவார்கள். இவர்கள் அப்படி இருக்கு. நம்ம தாழ்மை என்ன தெரியுமா? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை போல நான் வருவேன். ஆவியா இருக்கிறார், சர்வ வல்லவர், ஆல்மைட்டி காட், இட்டர்னல் காட். அப்ப நம்ம காட் எங்குமே நிறைந்திருக்கிறார். ஆமென். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்படிப்பட்ட தேவன் ஒரு சரீரத்துல கட்டப்பட்டார். பாருங்க, இதை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவர் சரீரத்துல கட்டப்பட்டார் என்றால் நினைச்ச கூட எங்கே போக முடியாது. அப்படிதானுங்களா? ஆவியா இருந்தா என்ன வேணா அவர் விளையாடுகிறார். அப்ப பாருங்க, பெத்லகேமிலே பிறந்தார், சிறுபிள்ளை போல ஒரு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார், சக மனிதரோட கீழ்ப்படிந்தார். 30 வருஷம் குடும்பத்துல தாய் தகப்பனோடு இருந்தார். 33 வருஷம் ஊழியம் செய்தார். அப்ப ஊழியம் கலிலேயாக்கு போகிறார், கப்பர்நகம் போறார், நாசரேத்துக்கு போறார். அப்ப ஒவ்வொரு போகும்போது சரீரத்தை சுமந்து போகிறார். பாருங்க, எவ்வளவு கிருபையா கீழ்ப்படிந்திருந்தார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக சிலுவையில் மரிக்கும் வரை அவர் தன்னை கீழ்ப்படுத்தினார். அப்போ ஏன் தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார்? நமக்கு அதன் மூலமாக என்ன ஒரு கிருபையான வாழ்க்கை தெரியுங்களா? இப்போ நம்ம எல்லாம் மாமிசத்துல இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றா, இந்த மாமிச வாழ்க்கையில நீ எப்படி வாழுகிறாய்? உன் சுயத்துல வாழறியா, இல்ல பரலோகத்துக்கு பிரகாரமா நம்ம வாழறோமா? எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் இப்ப ஆவியா இருக்கிறார், அவர் எங்கும் நிறைந்தவர். அப்ப ஆவியான தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் ஆவியான தேவனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய தன்மையை நம்ம இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்றா என்ன தெரியுங்களா?
இப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அப்போ நான் அந்த தன்மைக்குள்ள போகும்போது அவரை நான் உணர்வேன். பாருங்க, காற்றை நம்ம உணர்கிறோம். ஆமே, பார்க்க முடியுமா? அதுக்கு ஒரு வேகம் உண்டு, அதுக்கு ஒரு உணர்வு உண்டு. காற்று வரும்பொழுது நமக்குள்ள என்னது, நம்ம சரீரத்துல காணப்படும், தென்படும். அதே போல ஆவியாளர் நம்ம அருகிலே வரும் பொழுது நீங்கள் காண்பீர்கள், உணர்வீர்கள். அப்போ ஜபங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். எல்லா பிள்ளைகளுக்கு ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவருக்கு தேவாலயத்துக்கு செல்கிறோம், வாரத்துக்கு ஒரு முறை செல்கிறோம், நம் நன்றாக வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாம் நம்மிடத்தில் உண்டு. ஆமே, இப்ப இருக்க காலத்துல நிறைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் தேவ ஜனங்கள், நல்லது. ஆனால் ஆவியாருடைய வார்த்தை நாம் உட்கொள்கிறோமா? ஆமே, ஹல்லேலூயா. பாருங்க, அபிஷேகத்துல நிரப்புற பிள்ளைங்க. அபிஷேகம் என்னங்க? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருடைய பிள்ளைகளை அறிவிக்கும்படி நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இப்படியாக ஒரு விசுவாசத்துல உறுதியா இருக்கணுங்க. ஹல்லேலூயா. நமக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நமக்கு ஒரு கிருபை கொடுக்கிறார், விசுவாசம். இந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு நான் எப்படி வாழ்கிறேன்? விசுவாசத்தின் ரகசியம் என்ன தெரியுங்களா? இந்த விசுவாசம் என்னால் உண்டானது அல்ல, இது நான் காணவில்லை, நான் உணரவில்லை, அப்படி என்றால் என்ன எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு கிறிஸ்து, அவர் தான் ஆரம்பிச்சு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரை காணும் வரை, ஒருவேளை மரணமோ அவர் வருகையோ, அப்பொழுது அந்த விசுவாசம் நாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நமக்கு கொடுத்த ஓட்டத்திலே கொடுத்த விசுவாசத்தை நாம் அவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் எதற்கு நமக்கு என்றால், நமக்கு விசுவாச ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், இந்த விசுவாசத்தின் ஆவியை வைத்துக் கொண்டு நாம் எப்படி வாழ்கிறோம்? ஹல்லேலூயா. பாருங்க, 52வது சங்கீதம் 8வது வசனத்திலே நானோ, ஆமே, எப்படி அதை சொல்லி பாருங்கள், நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்புகிறேன். பாருங்க, தாவீது சொல்கிறார், அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலயத்துல எப்படி இருக்கேன் தெரியுமா? பச்சையான ஒலிவ மரக்கன்று போல் இருக்கிறேன். அப்படி என்று ஆவிக்குரிய வார்த்தை, நான் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றார் தாவீது சொல்கிறார். அப்படி என்றால் நான் எந்த சூழ்நிலை விடப்பட்டாலும், எந்த பலவீன கட்டுகள் வந்தாலும், ஹல்லேலூயா, எந்த வியாதிகள் வந்தாலும், கவலைகள், துக்கங்கள், நம்ம அழிக்கக்கூடிய எல்லா காரியங்கள் இந்த உலகத்திலே சாத்தான் போட்டாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் பச்சையான ஒலிவ மரம் என்றால் என்றென்றைக்கும் நான் தேவ சமூகத்திலே செழிப்பாய் காணப்படுவேன். ஹல்லேலூயா. ஒரு இலை பாத்தீங்கன்னா உஷ்ண காலத்துல காய்ந்து போயிடும். ஆனா ஒலிவ மரத்தின் தன்மை என்ன தெரியுங்களா? அது அழிவை காணாது. ஹல்லேலூயா. வரலாறு சொல்லுதுங்க, 1000 வருஷம் கூட ஒரு ஒலிவ மரம் இருக்குங்களா. எவ்வளவு அழிவு வந்தாலும் மக்களே, எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், வெக்கங்க, அவமானங்க, ஹல்லேலூயா, பகை உண்டாக்குற வார்த்தைகள் வருகிறதா? உன்னை சுற்றி நிறைய வார்த்தைகள் வருகிறதா? உன்னை அவமானப்படுத்தும்படி ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறார், நீங்கள் பச்சையான ஒலிவ மரம். ஆமென். அப்படி என்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக எந்த யார் எழும்பினாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க பார்க்க கூட. ஆமென். உங்களுக்குள்ள, நமக்குள்ள அந்த பழி வாங்குற குணங்கள், ஆமென், நமக்குள்ள அந்த எரிச்சல், நமக்குள்ள அந்த ஒரு பகை உணர்வு வரவே கூட. ஏன் தெரியுங்களா? நாம் எல்லாம் பச்சையான ஒலிவ மரம். அப்ப ஒலிவ மரத்துக்கு அழிவே இல்லைங்களா? பாருங்க, நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப பிழைக்குள்ள குடும்பமே உட்காருதுங்க, இரவும் பகலும் நிறைய மழைகள் வந்து கொண்டிருக்கிற போது பூமி எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நோவா என்ன பண்றாரு? ஒரு காகத்தை வெளியே அனுப்புகிறார். சில அறிகுறிகளை, ஒரு அடையாளத்தை காண முடியல, காகத்தை வைத்து ஒன்றும் பண்ண முடியலை, ஏனென்றால் அதோடைய சுபாவம். அப்பொழுது ஒரு புறாவை அனுப்புகிறார். புறா போயிற்று, இளைப்பாறும் இடம் இல்லாமல் மறுபடியும் பிழைக்குள் வந்து விட்டது. பிறகு புறாவை
தூதர் அனுப்புகிறார். அது ஒரு ஒலிவு இலையை தன்னுடைய வாயில பிடித்து கொண்டு வந்தது. அதோடைய செய்தி எனக்கு ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. ஒலிவு மரம் என்றால் அதோட இலை என்ன? சமாதானம். பூமியில தண்ணி வற்றி போயிற்று, அழிவு முடிந்து விட்டது. ஆனால் ஒலிவு மரத்தினுடைய கன்றுகள் துளிர்விட்டு ஒரு இலை இருக்குங்க. அப்போ எல்லாம் அழிந்து போகிறது, ஆனா ஒலிவு மரம் மட்டும் அழிந்து போகும். அப்படி என்றால் என்ன தேவச்சனமே? கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம் என்ன? நீங்க ஒரு ஒலிவு மரம், ஒரு இலை. ஹல்லேலூயா. அப்ப நித்திய காலமாய் அவரோடு வாழ்கிற பிள்ளைகள் பச்சையால் செழிப்பாக இருப்பார்கள். அவர்கள் குறைந்து விட்டு எரிவார்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, ஒரு மகிமையான செய்தி என்ன தெரியுங்களா? நியாயாதிபதிகள் 9:9 வாசிப்போம். அதற்கு ஒலிவு மரம், தேவர்களும் மனுஷனும் புகழ்கின்ற என்னில் உள்ள என் கொழுமை விட்டு மரங்களை அரசால போவேனோ. ஹல்லேலூயா. நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்கள். விருட்சகங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு எங்களுக்கு யார் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று மரங்களை போய் கேட்டுதான். மரங்களை அபிஷேகம் பண்ணி மரங்கள்கிட்ட போய் ஒரு மரம், அத்தி மரம், ஒரு மரத்துக்கு போகும்பொழுது ஒலிவு மரத்துல போய் கேட்டுச்சா, நீ எனக்கு ராஜாவா இருக்கிறாயா? அப்ப ஒலிவு மரம் சொல்லுதான், நீங்க நியாயாதிபதி 9:9 தேவர்களும் மனுஷர்களும் புகழ்கின்ற என்னில் உள்ள என் கொழுமை. அப்ப ஒலிவு மரம் அப்படி என்றால் என்ன தெரியுங்களா? அந்த ஒலிவு மரத்துல இலைகள் எப்படிப்பட்டதுன்னா கொழுமையானவைகள். ஹல்லேலூயா. நாம் யார் தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் ஜனமே, நாம் எல்லாம் விசேஷித்தவர்கள். அப்ப ஒலிவு மரம் என்றால் அந்த இலைகளுடைய செழிப்பு. அந்த மரம் சொல்லுகிறது என்னில் உள்ள, ஆமே, என் கொழுமை விட்டு மரங்களே அரசால் வேணும். நான் உனக்கு அந்த மனுஷனுக்கும் தேவர்கள் புகழ்கின்ற ஒரு தன்மை என்கிட்ட இருக்கு. ஆமே. அப்ப தேவ ஜனங்களுக்கு ஒரு கிருபை என்ன தெரியுங்களா? உங்ககிட்ட என்ன இருக்கு தெரியுங்களா? தேவனை புகழும்படி ஒரு வல்லமையுள்ள கிருபை உங்ககிட்ட தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த உலகத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, அதிகாரம் என்ன தெரியுங்களா? ஒண்ணு பாவத்துக்கு அடிமையாகணும், இல்லைன்னா நீதிக்கு அடிமையாகணும். ஹல்லேலூயா. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவரால் கூடாது. பாருங்க, உலக மனுஷனுக்கு என்ன பண்றாங்க? வேலை காரணத்துல அடிமையாக அரசாழ்வார்கள். அப்போ எவ்வளவு பெரிய அரசு நீ ஆனாலும் அது சொல்லுது, ஒலிவு மரம் சொல்லுது, நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு தன்மை இருக்கு, ஒரு புகழ் இருக்கு. என்ன புகழ் தெரியுமா? தேவனை புகழுகிற ஒரு கிருபை என்கிட்டதான் இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் ஜனமே, உங்ககிட்ட என்ன இருக்கு தெரியுங்களா? தேவனை புகழ்கின்ற கிருபைகள் உள்ள ஸ்தோத்திர பலிகள் உங்கள் உதடுகளை காணப்பட வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, நீங்கள் மனுஷனை புகழ்கிறவர்களாக. அப்படி என்றால் என்ன? மனுஷனுக்கு நல்ல வார்த்தைகளை எப்பவுமே பாசிட்டிவா பேசணும். ஆமென். எல்லா மனுஷனையும் காணும் பொழுது நீங்க நல்லா இருக்கணுங்க. நீங்க சௌக்கியமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய கிருபை தெரியுங்களா? அவர்கள் ஒருவருக்கு சந்திக்கும் பொழுது எப்படி சந்திப்பார்கள்? சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதான் என்னில் உள்ள கொள்கை. அப்போ நீங்க ஒரு மனுஷனோட மனுஷன் பேசும்போது எப்படி பேச வேண்டும்? இந்த காலம் நடக்குங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. அவர் நாமம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? ஒருவரோடு பேசும்போது கர்த்தரை விசுவாசிங்க. ஆமென். அப்போ நீங்க மனுஷனை புகழ்ச்சி என்றது என்ன? அவங்க தூக்கி விடுறது அல்ல, அவங்களை மேன்மை பாராட்டுகிறது அல்ல. அந்த சொல்லுகிற இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு புண்ணியங்களை அறிவிங்க. பாருங்க, நம்ம மேல ஒரு கடமை இருக்கு. எப்படி குடும்பத்துல ஒரு கடமைகள் இருக்கிறதோ அதே போல தேவ ஜனங்களுக்கு நம்ம இந்த கடமை என்ன தெரியுங்களா? பொதுவாக கடமை என்றால் கடமைக்கு செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதல்ல, அதாவது பேரு புகழுக்கு செய்யறாங்க அப்படி அல்ல. கடமை என்றால் என்ன தெரியுங்களா? உத்தரவாதம். ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு பெரிய கிருபை, ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் நுகத்தை சுமக்கிற பிள்ளைகள் தான் ஒலிவு மரம். ஆமென். அப்போ ஒரு மனுஷனோடு பேசும்பொழுது, விசுவாசிகளோடு பேசும்பொழுது, ஊழியக்காரர்களோட பேசும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் தேற்றுங்கள். ஆமென். அவர்கள் தான் ஒலிவு மரம். அவர்கள் தான் பச்சையான செழிப்பான தேவனுடைய சபையில நாட்டப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எப்படி பேசணும் தெரியுங்களா? ஒருவருக்கு எப்படி தேற்றுங்க? ஆண்டவர் வரப்போகிறார், மேகங்கள் மேல் ஆகாயத்துல வரப்போறார், நாம் எதிர்கொண்டு போக போறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் அவரை சந்திக்க போகிறோம். நம் கிறிஸ்துவோடு எப்போதும் அவரோடு இருக்க போகிறோம். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் ஜனமே,
நீங்கள் எல்லாரும் இப்படியாக பாசிட்டிவா இருக்கணும். என்ன வரப்போற, எப்ப வருவார், வர வரன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா? பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஐயோ, என் கவலைகள், என் துக்கத்துல நான் இப்படி இருக்கிறேனே, சங்கடமான சூழ்நிலை இருக்கிறேனே, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், அவருக்கு ஒன்றுக்கு தெரியாதா அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ரகசியம் தெரியுங்களா? வாயை உண்டாக்கினவர் பேசாமல் இருப்பாரோ? ஆமென். கண்ணை உண்டாக்கினவர் காணாமல் இருப்பாரோ? காதை உண்டாக்கினவர் கேளாமல் இருப்பாரோ? இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லி பாருங்க. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரே சந்தோஷம். ஆமென். கடந்த இந்த நாட்கள் முழுவதும் நான் அப்படிதான் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா என்னை பாருங்கப்பா. ஆண்டவரே, உனக்கு கண்ணை கொடுத்தது நான் தான். ஆமென். உனக்கு வாயை கொடுத்தது நான், எல்லாமே நான் கொடுத்து விட்டேன். அப்படி அதை வைத்துக் கொண்டு மகிமைப்படுத்து, தேவனை துதி.